Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டோட கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வருது. ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரிக்கு லீவ் இல்லை, நல்லாவே தெரியும் லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ இப்போது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 2 நாள் லீவ் விட்ருக்காங்க. அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியம், மேக்ஸை பற்றியும் பேச வந்திருக்கேன். ஸோ மேக்ஸு எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஈஸியாக வந்துச்சா, அது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா டிஸ்ட்ரிக்கும் எப்படி வந்துச்சு நான் கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க சொல்லுங்கள். ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப முக்கியம் மேக்ஸுக்கு. அது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்போ புரியாது, பப்ளிக் எழுதிட்டு முடித்ததுக்கப்புறம் புரியும். கரியரை நிர்ணயிக்கிறதே மேக்ஸோட கட் ஆஃப் வச்சு தான். கட் ஆஃப் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, சில விஷயங்களுக்காகவும் மேக்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மேக்ஸில் நீங்கள் இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் போட்டிருக்கீங்கிறது எங்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேலஞ்ச் போட்டதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், சரிங்களா? சரி, உடனடியாக கம்ப்யூட்டருக்கு வருவோம். கம்ப்யூட்டர் பசங்களுக்கு எதுவுமே சொல்லணும் கோச்சுக்குவாங்க. பயாலஜிக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டால், கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 2 நாள் எக்ஸாம் வருது. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி படிக்கிறோம். இன்றைக்கே படிச்சிருக்கணும், ஆக்சுவலாக லேட்டாக வீடியோ போட்டேன், சாரி. நாளைக்கு ஃபுல்லாகவே கெமிஸ்ட்ரியில் மொத்தம் நமக்கு வந்து 4 இன்ஆர்கானிக்கு, 6, 7, 8 ஃபிசிக்கல் 3, மொத்தம் 7, அண்ட் ஆர்கானிக்கில் 11, 12, மொத்தமாக 9 லெசன் தான். 9 லெசனில் நாளைக்கே நம்ம 4 லெசன் படிக்கிறோம். எந்தெந்த லெசன் அப்படின்னா மெட்டலர்ஜி ஃபஸ்ட் லெசன், 6, 7, 8. ஸோ இந்த லெசன்ஸை நாளைக்கு நம்ம வந்து முடிச்சிடறோம். அப்புறம் எக்ஸாம் டைமில், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் நம்ம வந்து 2nd லெசன், 3rd லெசன், 4th லெசன், 11th, 12 படிச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், சார் ஆர்கானிக் இப்போயே படிச்சிடலாம், ஆர்கானிக்கு படிச்சுட்டா அப்போ அந்த டைமில் நமக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு. நல்லா கேட்டுக்கோங்க, ஆர்கானிக்கு இப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் அந்த டைமில் இன்னொரு வாட்டி எழுதி பார்த்தா தான் ரீகால் பண்ண முடியும், இல்லைனா ரீகால் ஆகாது. அதுக்கு பேசாமல் அன்றைக்கே படிச்சுட்டு போய்க்கலாம். வேணும்னா இந்த 4 லெசன் முடிச்சுட்டு முக்கியமான நேமிங் ரியாக்ஷன் வேணால் எழுதி பாருங்கள். இதெல்லாம் எங்கே சார் பார்க்குறது, நீங்கள் கொஸ்டின் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11th அதாவது 12th கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டாப் 20 கொஸ்டின்ஸ்னு சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ஒரு 10 மணிக்குள்ளே போட்டுறேன். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும், சரிங்களா? ஸோ அந்த கொஷின்ஸு மட்டும் ஒரு 20 கொஷின்ஸ் படித்தா போதும். சார் 20 கொஷின்ஸ்னால் ஒரு லெசனில் ஒரு 10 கொஷின் அந்த மாதிரி, சாரி நான் வளர்றேன்னு நினைக்கிறேன். ஒரு லெசனில் 10 கொஷின், 20 கொஷின் சொல்ல வந்தால் ஒரு லெசனில் 10 கொஷின், ஓகேவா? அந்த மாதிரி கொடுக்குறோம். ரொம்ப முக்கியமான கொஷின், டாப் மோஸ்ட் 10 கொஷின், அதை மட்டும் நல்லா படிங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல கெமிஸ்ட்ரிக்கு, பட் நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? அதை மட்டும் படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸு நாளான்னைக்கு படித்தா போதும், சரிங்களா? நாளைக்கு நீங்கள் எதுவுமே தொட வேண்டாம். நாளான்னைக்கு காலையில் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் கம்ப்யூட்டர், சரிங்களா? கம்ப்யூட்டருக்கு இம்பார்ட்டன்ட் எப்போ சார் போடுவீங்க அப்படின்ட்டு அதுவும் நாளைக்கு காலையில் நான் போட்டுறேன். ஏன்னா படிக்கணும்னு நினைக்கிறவங்க கம்ப்யூட்டர் படிக்கலாம், நான் வந்து வற்புறுத்தலை. இது வந்து ஸ்ட்ராட்டஜி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுங்கிறது. சார் இல்லை சார் கம்ப்யூட்டர் நான் ஒன்றுமே படிக்கல, கம்ப்யூட்டரே நாளைக்கு நான் உட்காந்து படிக்கிறனாலும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். கம்ப்யூட்டரும் நாளைக்கு காலையில் ஒரு 10-10:30 நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் படித்தாலும் 70க்கு 70 எடுத்தலாம், எந்த ஒரு ஒரியும் இல்லை, சரிங்களா? எல்லாம் உங்கள் இஷ்டம் தான். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஆல். எல்லாருமே அந்த சீரியஸுக்கு சப்போர்ட் பண்ணது. இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கும் உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லி. நம்ம சேனலில் நிறைய பேர் 10th பார்க்குறதில்ல. 11th 12th நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. அண்ட் மேக்ஸுக்கு ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். ஏன் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, நம்ம சேனலை பார்த்து இவ்வளோ பேர் படிச்சிங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. எந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்லி புரிய வச்சுருப்பேன். எந்தெந்த ஏரியாவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு நான் போடலை, இந்த ஏரியாலலாம் 5 மார்க் கேட்பாங்கங்கிறது போட்டிருக்கேன். அந்த 5 மார்க் தான் உங்களை படிக்க வச்சேன். உதாரணத்துக்கு 6.1 இந்த தீரம், 6.7 5 மார்க், 5.5 5 மார்க், 4.5 5 மார்க், இந்த ஏரியாஸில் அதிகமாக 5 மார்க் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு தான் உங்களுக்கு சொன்னேன், தவிர வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் பப்ளிக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். சேலஞ்சை ஆஃப் ஏலிக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா கிராஷ் சீரீஸ் நல்லாவே போச்சு. அதே மாதிரி எல்லா செகண்ட் மிட்டமுக்கும் நம்ம ஒரு கிராஷ் சீரீஸ் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் ஏலிக்கும் நல்லபடியாக பண்ணுவோம், சரிங்களா? செகண்ட் மிட்டம் நம்ம சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். கெமிஸ்ட்ரி நாளைக்கு படிங்கப்பா கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். பயாலஜி படிக்கிறவன் நாளைக்கு ஃபுல்லாக பயாலஜி தான், ஏன்னா நாளைக்கு நமக்கு பயாலஜி. ஸோ அதனால் பயாலஜி படி, சரியா? ஸோ பயாலஜிக்கு ஒரு நாள் பத்தாது, நீ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே பாட்னி முடிக்க சொல்லியிருக்கிறேன், உன் இஷ்டம். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஜுவாலஜி நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். பயாலஜிக்குமே நாளைக்கு 75+, அதாவது ஒரு 70க்கு 50+ லாஸ்ட் மினிட் கொஷின் கண்டிப்பாக நான் போடுவேன், சரிங்களா? நல்லபடியாக அந்த கொஷினாவது படித்து நல்லா எழுதுங்க, ஓகேவா? ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, அதில் தான் எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறது டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரலான்னா
அதுக்கப்புறம் ஏதாவது பிடிஎஃப் இருந்தாலும் நான் அனுப்புகிறேன். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் இருந்தால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன் வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். எதாக இருந்தாலுமே பார்த்துக்கோங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே என்னுடைய வாட்ஸ்அப் கணக்கு நான் பார்க்குறேன். என்ன மாதிரி நல்லா படிக்காத, அதாவது என்ன மாதிரிங்கிற பாருங்கள், நல்லா படிக்காத பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான். சரிங்களா? ஸோ எனிவே தேங்க்யூ. மறக்காதீங்க, நாளைக்கு கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன், 8th லெசன் படிக்க போகிறோம். டாப் 20 கொஷின்ஸ் கூடயே நான் வந்து ஒரு 15 நேமிங் ரியாக்ஷன் வர மாதிரி நான் கொடுக்குறேன் ஆர்கானிக்கில். அப்போ அதையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நாளைக்கு பண்ணுவோமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கெமிஸ்ட்ரிக்கு தரேன். சரிங்களா? இம்பார்ட்டனும் போட்டுறேன், பயப்படாத. சரியா? நாளைக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன், சேம் டைம் சொல்லிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மிக்க நன்றி ஃபார் மேக்ஸ் வீடியோ. தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் பார்க்கலைன்னா நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் பார்த்தனால தான் அவ்வளோ வீடியோவும் நான் போட்டேன். நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. கட்டாயமாக இந்த சப்போர்ட் நான் சாகிற முடி இருக்கணும். ஏன்னா எல்லாருமே +2 முடிச்சு போயிடுவீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம கரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். ஃப்யூச்சரில் என்ன படிக்கணும், டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் சரி, பேராமெடிக்கல் கோர்ஸும் சரி, மெடிக்கலும் சரி, எல்லாத்த பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ அதனால் நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான்.